ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். எங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். எங்களை தவிர இது வேறு யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We only know this. We only know this. நோ அப்படின்னா தெரிகிறது, திஸ்னா இது. We only know, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். We only know this, இது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். யாருக்கும் தெரியாத ஒன்று எனக்கு தெரியும். யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know something which no one knows. I know something which no one knows. I know something, எனக்கு ஒன்று தெரியும். which no one knows, யாருக்குமே தெரியாதது எனக்கு தெரியும். யாருக்குமே தெரியாத ஒன்று எனக்கு தெரியும். I know something which no one knows. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இது எல்லோருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லோருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? I think everyone knows this. I think everyone knows this. I think அப்படின்னு நான் நினைக்கிறேன். everyone knows this, இது எல்லோருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். I think everyone knows this. நெக்ஸ்ட் ஒன், அவங்க வரதுக்கு முன்னாடியே இதை முடிச்சிடு. அவங்க வரதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடு. ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க வரதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சிடு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Finish this work before they come. Finish this work before they come. Finish this work, இந்த வேலையை முடிச்சிடு. Before they come, அவங்க வரதுக்கு முன்னாடியே இந்த வேலையை முடிச்சிடு. Finish this work before they come. நெக்ஸ்ட் ஒன், நீ வரதுக்கு முன்னாடியே நான் இந்த வேலையை முடிச்சிடணும்னு நினச்சேன். நீ வரதுக்கு முன்னாடியே நான் இந்த வேலையை முடிச்சிடணும்னு நினச்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought to finish this work before you come. I thought to finish this work before you come. I thought, நான் நினச்சேன். I thought to finish this work, இந்த வேலையை முடிக்கணும்னு நான் நினச்சேன். Before you come, நீ வரதுக்கு முன்னாடியே இந்த வேலையை முடிச்சிடணும்னு நான் நினச்சேன். I thought to finish this work before you come. நெக்ஸ்ட் ஒன், இதை தவிர மற்ற எல்லாமே எனக்கு தெரியும். இதை தவிர மற்ற எல்லாமே எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know everything except this. I know everything except this. I know, எனக்கு தெரியும். I know everything, எனக்கு எல்லாமே தெரியும். Except this, இதை தவிர எனக்கு எல்லாமே தெரியும். I know everything except this. நெக்ஸ்ட் ஒன், அது கிடைக்கிறதுக்கு உனக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அது கிடைக்கிறதுக்கு உனக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருந்துருக்கணும். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You must know this to get that. You must know this to get that. You must know, உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். You must know to get that, அது கிடைப்பதற்கு, அது கிடைக்கிறதுக்கு உனக்கு இது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், அங்கே போகிறதுக்கு உனக்கு எதுவுமே தேவையில்லை. அங்கே போகிறதுக்கு உனக்கு எதுவுமே தேவையில்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't need anything to go there. You don't need anything to go there. You don't need, உனக்கு தேவையில்லை. anything, எதுவுமே, உனக்கு எதுவுமே தேவையில்லை. to go there, அங்கே போகிறதுக்கு உனக்கு எதுவுமே தேவையில்லை. You don't need anything to go there. நெக்ஸ்ட் ஒன், அங்கே போகிறதுக்கு எனக்கு ஏதாச்சும் தேவையா? நான் ஏதாவது வச்சுருக்கணுமா? அங்கே போகிறதுக்கு எனக்கு ஏதாவது தேவையா? இதை இங்கிலீஷில் கேட்கலாம். Do I need anything to go there? Do I need anything to go there? Do I need anything, எனக்கு ஏதாவது தேவையா? To go there, அங்கே போகிறதுக்கு எனக்கு ஏதாவது தேவையா? Do I need anything to go there? நெக்ஸ்ட் ஒன், அங்கே போகிறதுக்கு தேவையான எல்லாமே நான் வச்சுருக்கேன். அங்கே போகிறதுக்கு தேவையான எல்லாமே நான் வச்சுருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have everything I need to go there. I have everything I need to go there. I have, நான் வச்சுருக்கேன். I have everything, நான் எல்லாமே வச்சுருக்கேன். I have everything
ஐ நீட் எனக்கு தேவையான எல்லாமே நான் வச்சுருக்கேன். டு கோ தேர் அங்கே போகிறதுக்கு எனக்கு தேவையான எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஐ ஹாவ் எவ்ரிதிங் ஐ நீட் டு கோ தேர். நெக்ஸ்ட் ஒன், அங்கே போகிறதுக்கு உனக்கு தேவையான எல்லாமே நீ வச்சுருக்கியா? அங்கே போகிறதுக்கு உனக்கு தேவையான எல்லாமே நீ வச்சுருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் சொன்னதால் மட்டும்தான் நான் அதை பண்ணினேன். அவன் சொன்னதால் மட்டும்தான் நான் அதை பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did that only because he said that. I did that only because he said that. I did that நான் அதை பண்ணினேன். only because அதனால் மட்டும்தான். எதனால்? only because he said that அவன் சொன்னதால் மட்டும்தான் நான் அதை பண்ணினேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் சொன்னதால் மட்டும் நீ இதை பண்ணாத. நான் சொன்னதுனால மட்டும் நீ இதை பண்ணாத. உனக்கா பிடிச்சிருந்தா நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ திஸ் ஒன்லி பிகாஸ் ஐ செட். டோன்ட் டூ திஸ் ஒன்லி பிகாஸ் ஐ செட். டோன்ட் டூ திஸ் இதை பண்ணாத. ஒன்லி பிகாஸ் ஐ செட் நான் சொன்னதால் மட்டும் இதை பண்ணாத. ஸோ நீயா பிடிச்சி பண்ணணும். நான் சொன்னதுனால மட்டும் நீ இதை பண்ணாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சொன்னால் நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? நான் சொன்னால் நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? இதை இங்கிலீஷ் போய் கேட்கலாம். Will you do whatever I say? Will you do whatever I say? Will you do நீ பண்ணுவியா? Whatever I say நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணுவியா? Will you do whatever I say? ஸோ இதுவே கொஞ்சம் பொலைட்டாக கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கேட்கணுன்னா, would you do anything I ask you to? Would you do anything I ask you to? Would you do நீ பண்ணுவியா? anything I ask you to உன்னை நான் பண்ண சொல்கிற எல்லாமே நீ பண்ணுவியா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவனோட வலியை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அவனோட வலியை என்னால் உணர முடியுது. ஸோ அவன் வலியை என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கேன் ஃபீல் ஹிஸ் பெயின். ஐ கேன் ஃபீல் ஹிஸ் பெயின். ஐ கேன் ஃபீல் என்னால் உணர முடியுது. ஃபீல்னா உணர்றது. ஸோ ஐ கேன் ஃபீல் என்னால் உணர முடியுது. ஹிஸ் பெயின் அவனுடைய வலியை, அவன் வலியை என்னால் உணர முடியுது. ஐ கேன் ஃபீல் ஹிஸ் பெயின். நெக்ஸ்ட் ஒன், என்னுடைய வலியை யாராலையும் உணர முடியாது. என்னுடைய வலியை யாராலும் உணர முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one can feel my pain. No one can feel my pain. No one can feel யாராலையும் உணர முடியாது. my pain என்னோட வலியை யாராலையும் உணர முடியாது. No one can feel my pain. நெக்ஸ்ட் ஒன், நான் 2 மணி நேரம் நிம்மதியாக தூங்கினேன். நான் 2 மணி நேரம் நிம்மதியாக தூங்கினேன். இதை எப்படி சொல்லலாம்? I slept peacefully for 2 hours. I slept peacefully for 2 hours. I slept நான் தூங்கினேன். sleep அப்படின்னா தூங்குறது. I slept அப்படின்னா நான் தூங்கினேன். peacefully அப்படின்னா நிம்மதியாக, நான் நிம்மதியாக தூங்கினேன். for 2 hours 2 மணி நேரம் நான் நிம்மதியாக தூங்கினேன். I slept peacefully for 2 hours. நெக்ஸ்ட் ஒன், என்னால் 1 மணி நேரம் கூட நிம்மதியாக தூங்க முடியலை. என்னால் 1 மணி நேரம் கூட நிம்மதியாக தூங்க முடியவில்லை. இதை எப்படி சொல்லலாம்? I couldn't even sleep for 1 hour. I couldn't even sleep peacefully for 1 hour. I couldn't even sleep என்னால் தூங்கக்கூட முடியலை. I couldn't even sleep peacefully என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. ஈவன் ஃபார் 1 hour அப்படின்னா 1 மணி நேரம் கூட. I couldn't even sleep peacefully for 1 hour என்னால் 1 மணி நேரம் கூட நிம்மதியாக தூங்க முடியவில்லை. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இங்கே நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இந்த இடத்துல தூங்குனீன்னா நீ நிம்மதியாக தூங்கலாம். இந்த இடத்துல உனக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இதை எப்படி சொல்லலாம்? You can sleep peacefully here. You can sleep peacefully here. You can sleep உன்னால் தூங்க முடியும். peacefully நிம்மதியாக. here இங்கே உன்னால் நிம்மதியாக தூங்க முடியும். You can sleep peacefully here. நெக்ஸ்ட் ஒன், நீ இதை முடிக்கிற வரையும் நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன்.
நீ இதை முடிக்கின்ற வரை நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not disturb you until you finish this. I will not disturb you until you finish this. I will not disturb. நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். Until you finish this. நீ இதை முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்ச நேரத்துக்கு என்ன தொல்லை பண்ணாத. கொஞ்ச நேரத்துக்கு என்ன தொல்லை பண்ணாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எனிதிங் கேன் ஹேப்பன் டுமாரோ. எனிதிங் கேன் ஹேப்பன் டுமாரோ. எனிதிங் கேன் ஹேப்பன், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். டுமாரோ, நாளைக்கு. நாளைக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன் டுமாரோ. நாளைக்கு மறக்க முடியாத நாளாக இருக்கும். நாளை மறக்க முடியாத நாளாக இருக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டுமாரோ வில் பி எ மெமரபிள் டே. டுமாரோ வில் பி எ மெமரபிள் டே. டுமாரோ, நாளைக்கு. வில் பி எ மெமரபிள் டே, மறக்க முடியாத நாளாக இருக்கும். நாளைக்கு மறக்க முடியாத நாளாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், உன்னை நான் முதல் தடவை பார்த்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The day I met you first is the most memorable day in my life. The day I met you first is the most memorable day in my life. The day I met you first, நான் உன்னை முதல்ல பார்த்த நாள் தான், is the most memorable day, மிகவும் மறக்க முடியாத நாள், in my life, என்னோட வாழ்க்கையில். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அந்த நாளை நீ இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கியா. அந்த நாளை நீ இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கியா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you still remember that day? Do you still remember that day? Do you still remember? நீ இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கியா. that day, அந்த நாளை. அந்த நாளை நீ இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கியா. Do you still remember that day? நெக்ஸ்ட் ஒன், அந்த நாளை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நாளை நான் மறக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want to forget that day. I want to forget. Forgetனா மறக்கிறது. ஸோ I want to forget, நான் மறக்க நினைக்கிறேன். that day, அந்த நாளை. அந்த நாளை நான் மறக்க நினைக்கிறேன். I want to forget that day. நெக்ஸ்ட் ஒன், நீ அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். நீ அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have to take care of them very well. You have to take care of them very well. You have to take care, நீ நல்லா பார்த்துக்கணும். You have to take care of them, அவங்கள நீ நல்லா பார்த்துக்கணும். அவங்கள நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னா you have to take care of them very well. very well அப்படின்னா ரொம்ப நல்லா. அவங்கள நான் ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்கேன். அவங்கள நான் ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்கேன். இதை எப்படி சொல்லலாம்? I am taking care of them very well. I am taking care of them very well. I am taking care of them, நான் அவங்கள பார்த்துக்கிறேன். very well, ரொம்ப நல்லா. நான் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் வர வரைக்கும் நீ இதை வச்சுக்கிறியா. நான் வர வரைக்கும் நீ இதை வச்சுக்கிறியா. ஸோ நாங்கள் போயிட்டு வந்துடுறேன், இதனால் தூக்கிட்டு போக முடியாது. நான் வர வரைக்கும் நீ இதை வச்சுக்கிறியா. இதை இங்கிலீஷ் கேட்கலாம்? Can you keep this until I come? Can you keep this until I come? Can you keep this, நீ இதை வச்சுக்கிறியா. until I come, நான் வர வரைக்கும். நான் வர வரைக்கும் நீ இதை வச்சுக்கிறியா. Can you keep this until I come? நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப நாளாக நான் அதை வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக நான் அதை வச்சுருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I kept that for a long time. I kept that for a long time. I kept, நான் வச்சுருந்தேன். I kept that, நான் அதை வச்சுருந்தேன். for a long time, ரொம்ப நாளாக. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ இன்னமும் அதை வச்சுருக்கியா. நீ இன்னமும் அதை வச்சுருக்கியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லையா? உனக்கு யாரோட உதவியும் தேவையில்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you need anyone's help? Don't you need anyone's help? Don't you need உனக்கு தேவையில்லையா? Anyone's help யாருடைய உதவியும், உனக்கு யாரோட உதவியும் தேவையில்லையா? Don't you need anyone's help? Next one, இதுக்கு நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't need to apologize for this. You don't need to apologize for this. You don't need to apologize. நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. For this இதுக்கு நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't need to apologize for this. Next one, இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சொன்னியா? இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சொன்னியா? இதை இங்கிலீஷில் கேட்கலாம். Did you inform them before doing this? Did you inform them before doing this? Did you inform them? நீ அவங்க கிட்ட சொன்னியா? Before doing this இதை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங். வாழ்க வளமுடன்.